இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் வேண்டிக் கொள்கின்றதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையாக இருக்கின்றபடியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எபேசியர் 3:20 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரிடம் கேளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு பல்வேறு வேதனைகள் இருக்கலாம், பல்வேறு தேவைகள் இருக்கலாம், பல்வேறு சோதனைகள் கூட நம்ம நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவைகள் அதிகமாக இருக்குது, வேதனை ஒரு பக்கம், தேவை ஒரு பக்கம், எல்லாம் ஒரு வழி பறந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி ஓட்டுறோமோ அதை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது சில பல தடுமாற்றங்கள், சில பல வழி வேதனைகள். என்ன பண்ணுறதுன்னு புரியல பெதர். விட்டுலான்னு இருக்கேன். போதும் நான் சாமி, என்னை வாழவும் விட மாட்டாங்க, என்னை இந்த பக்கம் வரவும் விட மாட்டாங்கப்பா. அப்படி இருக்குது. முன்னேறி போகணும்னு நினைக்கிறான், தடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வலி வேதனைகள். உடஞ்சே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உடஞ்சிடாதீங்க. வாழ்க்கை இன்னும் முடியல, இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்குல்ல. யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். திடமாக இருங்க. நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையிலும். அம்மாவா இல்லையோ? பிரைஸ் லார்ட். அதனால் தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வாசி பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக பேசுகின்றார். நீங்கள் எப்பொழுதும் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இன்றைக்கி அழுதுட்டுருக்கோம்ல, வெளில பார்க்குறதுக்கு நம்ம தோற்றங்கள் பாரு, என்ன வாழ்க்கடா அவனுங்களாம் இப்படி இருக்காங்க, ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆஸ் ஆடியன்ஸாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வலி வேதனை உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தான் தெரியும்ல. வெளிப்புற தோற்றத்தை வச்சு நிறைய வேணா நினைக்கிறாங்க. பாரு, இவங்களுக்கெல்லாம் என்னடா சொல்கிறது, இவங்கெல்லாம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்களோ, எந்த கஷ்டமும் இல்லைல்லோ அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ பிரதர்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிரதர், உனக்கு என்னப்பா இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குது, ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அனுபவிக்கிற வலி வேதனை எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். இது எல்லாருக்கிட்டும் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க, பார்த்துக்கலாம். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார், பாரங்களை அகற்றுவார், தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். கேட்கின்றதை தட்டாமல் தருகின்ற அன்பு ஆண்டவர் இன்றைய நாளில் உடலுள்ள சுகத்தை கொடுக்க போகின்றார், ஆரோக்கியமான உடலத்தை கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு முன்பாக விசேஷ விதமாக உண்மையாகவும் இருக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு உண்டாக்குவீராக. பலவீனத்தில், தேவைகளின் நேரங்களிலும் வாக்கு தத்தங்களை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. என்னிலிருந்து எல்லா சந்தேகத்தையும், பயத்தையும், கவனமற்ற தன்மையும் அகற்றி போடுங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைத்து பலத்த வல்லமையினால் எங்களை திடப்படுத்துவீராக. சந்தோஷத்தோடும் திட நம்பிக்கையோடும் பொறுமையாய் பாதத்தில் காத்திருக்க எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு செய்திடுவீராக. பலத்த வல்லமையோடு எழுந்து வெற்றிக்குள் எங்களை வழிநடத்துவீராகப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.